ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட்டும். ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன சம்பளம் போட்டால் சம்பளம் கிரெடிட் ஆகுது இல்லைங்களா, அது போய் அந்த அக்கௌண்ட்டில் உட்காந்துக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற ஸ்டாக்குக்கு, இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இப்போ சப்போஸ் வந்து டாடா கன்சல்டன்சி ஷேரு அந்த மாதிரி கம்பெனிஸோட ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா, அது போய் எங்கேயாவது உட்காரணும் இல்லைங்களா. நம்ம பை பண்ண ஷேர்ஸ் வந்து நம்ம எங்கே போய் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா என்னென்னா டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெய்லி என்ன வாங்குகிறோமோ அதை எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண போகிறோமோ, ஸோ அது வரைக்கும் வந்து அது என்ன பண்ணணும்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் போய் அந்த ஸ்டாக் வந்து உட்காரும். சரிங்களா, அதுதான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி பைசா சேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டாக்கை சேவ் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட்டு தான் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க.